மேரேஜுக்கு முன்னாடி அப்பா எப்படா நம்ம வெளியில் போவாங்க, நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரும். ஆனால் மேரேஜுக்கு ஆனதுக்கப்புறம் வீட்டில் குடும்ப தலைவன் ஒருத்தர் வெளில கிளம்பிட்டாங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல். ஸோ என் ஹஸ்பண்டு 2வது டைமாக வந்து திரும்பவும் ஆஃபீஸ் விஷயமா ஹைதராபாத் போகிறாரு. ஒரு 1 இயர்க்கு பேக்குக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் அந்த ஃபீலிங்குள்ளே வந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய பசங்க வந்து அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பூரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுவே லஞ்சுக்கும் வேணும்னு கேட்டதுனால அதையே பேக் பண்ணியாச்சு. பெரிய பையனுக்கு அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, 4 டேஸில் வந்துருவாங்கன்னு சொன்னால் புரிஞ்சிக்கிற வயசு வந்துருச்சு. ஸோ சின்ன பையனுக்கு வந்து அந்த ஏஜ் இல்லை இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் அப்பா எங்கே, அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு ஒரே அவனை டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கோழி இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா டைவர்ட் ஆகிட்டு சாப்பிட்டுப்பான். ஸோ எனக்கு 4 டேஸாக இதே டாஸ்க்காக தான் போயிட்டு இருந்தது. நாய் வாங்கி கொடு, கோழி வாங்கி கொடு, நான் பார்த்துப்பேன் அப்படி இப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தான். எங்கள் அப்பா ஃபாரின் போனப்பவும் இப்படி தான் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அப்போ எனக்கு அந்த ஃபீலிங் புரியல, இப்போ நல்லாவே புரியுது.